வணக்கம் நேர்களே. இன்று நாம் இலங்கை அரசியல் நிலவரங்கள் மற்றும் அரச கொள்கைகள் தொடர்பாக நாம் பேச இருக்கின்றோம். அரச கொள்கை ஆய்வாளர் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர் இலங்கையிலிருந்து எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். மிக நீண்ட காலமாக மனித உரிமைகள் தொடர்பாக பேசி வருபவர். அரச கொள்கைகள் தொடர்பாக பல கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார். அவரோடு இன்று நாம் பேசுவோம். வணக்கம் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம். நல்லது. முக்கியமாக இந்த அரச கொள்கை என்பது காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்ப இந்தியா மற்றும் மேற்குலக நாடுகளை பொறுத்தளவில் அரச கொள்கை என்ற ஒரு கொள்கை இருக்கும். அதற்கு பிறகு அரசியல்வாதிகள் அதற்கு இசைவாக நடந்து கொள்வார்கள். அது 5 வருட கொள்கையாக இருக்காது, தேர்தல் கால கொள்கையாக இருக்காது, அது ஒரு தொடர்ந்த கொள்கையாக இருக்கும். உதாரணத்துக்கு நாம் இந்தியாவை நோக்கலாம். ஆகவே இலங்கையில இந்த அரச கொள்கை ஒரு ஸ்திர மின்மைக்கு என்ன காரணம் பாலகிருஷ்ணன் அவர்கள்? இதுக்கு முக்கிய காரணம் இந்த நாட்டிலே கொள்கை வகுப்பாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில எந்த தொடர்புகளும் இல்லை. முதலாவது. இரண்டாவது, இந்த நாட்டின் அரசியலை எடுத்துக்கொண்டால் சுதந்திர காலத்திலிருந்து அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டு தங்களுடைய வாக்குகளை தக்க வைத்துக் கொள்கின்ற ஒரு அரசாட்சி கலாச்சாரம் தான் இந்த நாட்டின் ஆண்ட எல்லா ஆளும் கட்சிகளும் பின்பற்றி வந்தன. இந்த நாட்டினுடைய அரச கொள்கையை எடுத்துக்கொண்டால் ஒரே ஒரு கொள்கை தான் நிரந்தரமாக இருந்தது. அதுதான் இந்த சிறுபான்மை மக்களுக்கு சமத்துவம் கொடுக்கப்படக்கூடாது, அவர்கள் அரசாட்சியிலே தீர்மானம் எடுக்கின்ற தளத்திலே உள்வாங்கப்படக்கூடாது, அவர்களுக்கு எதிரான பாகுபாடுகள் அல்லது இனவாதத்தை பரப்பி சிங்கள பெரும்பான்மையை திருப்திப்படுத்தி வாக்குகளை பெற வேண்டும் என்ற ஒரே நிலைப்பாடு 2 கட்சியும் போட்டி அடிப்படையில் முன்னெடுத்து சென்றிருக்கின்றன. வேறு எந்த கொள்கைகளும் நிரந்தரமாக செயற்படுத்தப்படவில்லை. இப்ப இந்தியாவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அங்கே பிளானிங் கமிஷன், திட்டமிடல் ஆணைக்குழு இருக்கின்றது. இந்த அரசுடைய நாட்டினுடைய சமூக பொருளாதார அபிவிருத்தி தொடர்பாக அவர்கள் 5 வருடம், 10 வருடம், 20 வருட திட்டங்களை வகுப்பார்கள். அந்த திட்டங்களை அனுகூலமாகத்தான் அரசாட்சி ஆளும் அரசாங்கங்கள் அந்த நாட்டிலே அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். இலங்கை எடுத்துக்கொண்டால் ஒரு அரசாங்கம் வரும், முன்ன அரசாங்கத்தின் கல்விக் கொள்கைகளை விமர்சித்து விட்டு புதிய கொள்கை என்று புகுத்துவார்கள். அந்த புதிய கொள்கையை புகுத்தி ஆசிரியர்களை பயிற்றுவிக்கும் முன்பு அரசாங்கம் மாற்றப்படும். திருப்பி புதிய அரசாங்கம் இன்னொரு கொள்கைகளை வகுக்கும். இது போன்றதான் எந்த விடயத்திலும் ஒரு நிரந்தரமான கொள்கை இல்லை. உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த நாட்டிலே இளைஞர் விரக்தி என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். 71 ஒரு இளைஞர் எழுச்சி ஏற்பட்டது தென்னிலங்கையிலே. வடகிழக்கிலே இளைஞர்களுடைய எழுச்சி, திருப்பி 89, 90 இலங்கையில சிங்கள இளைஞர் எழுச்சி. ஆனால் இதுவரைக்கும் இளைஞர் சம்பந்தமான நிரந்தரமான கொள்கை இல்லை. இந்த இளைஞர் கொள்கையை உருவாக்குகின்றோம் என்று ஒவ்வொரு அரசாங்கங்களும் சொன்னாலும் நாங்களும் நிறைய அதுக்கு பங்களிப்பு செலுத்தியிருக்கின்றோம். ஆனால் இதுவரைக்கும் அப்படியான ஒரு இளைஞர்களின் எதிர்காலத்துக்கு தேவையான காப்புறுதியை வழங்கக்கூடிய, அவர்களின் அபிலாஷை உள்வாங்கக்கூடிய, அவர்கள் எதிர்காலத்தை கட்டமைக்கக்கூடிய எந்த விதமான ஒரு கொள்கையும் இந்த நாட்டிலே இல்லை. இது போலதான் எல்லா விஷயங்களும். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இருக்கிறார்கள், பல்கலைக்கழக சமூகம் இருக்கிறது, புத்திஜீவிகள் இருக்கிறார்கள். ஒருவராலும் இந்த அரசியல்வாதிகளை கட்டுப்படுத்த முடியவில்லையா? என்ன பிரச்சனை? எங்க பிரச்சனை வருது? என்னென்றால், அரசாங்கங்கள் வந்தவுடன் இந்த அரசாங்கத்தின் அடிவருடிகளான அறிவுஜீவிகள் தான் அரசாங்கத்தை இணைகின்றார்கள். அவர் அங்கே சென்று தமக்கு தேவையான வரப்பிரசாதங்களை, லாபங்களையும் அடிப்படையாக கொண்டு அவர்கள் ஒரு சில கொள்கைகளை வகுத்து கொடுத்தாலும் அதை அரசாங்கம் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு கட்டாயம் அந்த அரசாங்கத்துக்கு இல்லை. ஏனென்றால் இவர்களுக்கு அதை வற்புறுத்த முடியாது. அதே நேரத்தில் சிவில் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் பாரிய அளவிலே இந்த கொள்கை மாற்றுக் கொள்கைகளை வைத்து பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் அரசியல் தளத்தில் அல்லது ஆளும் கட்சிகள் இந்த கொள்கைகளை உள்வாங்கி செயற்படுவது மிகவும் குறைவாக இருக்கிறது. உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்கள், நான் இந்த அரச யாப்பு சீர்திருத்த இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை 94ஆம் ஆண்டு ஆரம்பித்தேன்.
இந்த நாட்டிலே முறைமை மாற்றம் வேண்டும் என்று முதலாவது முழுமையான முறைமை மாற்றத்தை முன்வைத்தது நாங்கள் தான். அதுல எத்தனையோ 30 வருஷத்துக்கு முதல்ல 95ல முன்வைத்தோம். அதுல நாங்கள் வைத்த பல ரிஃபார்ம் அல்லது மாற்றங்கள் இருக்கின்றன. சட்டத்தின் ஆட்சி எப்படி நிலை கொள்ள வைப்பது, காவல்துறை என்பது உதாரணமாக காவல்துறை என்பது மக்களுக்கு பொறுப்பேற்றக்கூடியவைகளை எப்படி நடைமுறைப்படுத்துவது. காவல்துறை எடுத்துக்கொண்டால் பிரித்தானிய ஆட்சி காலத்திலே காவல்துறை உருவாக்கப்பட்டது பிரித்தானிய ஆட்சியை பாதுகாப்பது. ஆனால் இன்று வரை இந்த காவல்துறை இன்று மக்களுடைய வரிப்பணத்திலே சம்பளம் பெறுகின்ற காவல்துறை அந்த வரிப்பணம் செலுத்துகின்ற பிரஜைகளுக்குத்தான் பொறுப்பேற்க வேண்டும் ஒழிய ஆட்சியாளருக்கு அல்ல. ஆனால் இன்று வரை மக்களுக்கு பொறுப்பேற்கக்கூடிய ஒரு காவல்துறை மாற்றத்தை கொண்டு வர முடியும். இது போன்று எல்லாம் இப்ப நாங்கள் அந்த அரசையாப்பு சீர்திருத்த இயக்கத்தின் போது பல ஆய்வுகளை மேற்கொண்டு பல முன்மொழிவுகளை முன்வைத்தோம். அதில் ஒன்றுதான் இந்த கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் அல்லது அரசையாப்பு பேரவை என்பது. அரசையாப்பு பேரவை, சுதந்திர ஆணைக்குழுக்கள் போன்ற விடயங்களை நாங்கள் 95ஆம் ஆண்டே முன்வைத்தோம். பிறகு அது சம்பந்தமாக பேரம் பேசி 2000 ஆண்டு இலங்கையிலே 17ஆம் திருத்த சட்டம் வந்தது. அது ஒன்றுதான் எங்களால அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எங்களுடைய முயற்சியின் ஒரே பலன். அந்த 2000ஆம் ஆண்டு ஒரு விசேடம் என்னவென்றால், அந்த 17ஆம் திருத்த சட்டம் பிரதான கட்சிகள், ஆளும் கட்சி எதிர்கட்சி இணக்கப்பாட்டோடு அந்த சட்டத்தை நிறைவேற்றினார். ஆனா நாங்கள் ஆரம்பத்திலிருந்து 5 வருடங்களாக பல 1000க்கும் மேற்பட்ட கூட்டங்களை நடத்தி இருக்கின்றோம். அரசியல்வாதிகளை சந்தித்து பேசி இருக்கின்றோம். இது வந்த பிறகு அப்ப 2000ஆம் ஆண்டு இந்த அரசியல் யாப்பு பேரவை உருவாக்கப்பட்டது. அதுல உதாரணமா சொல்ல போனா இந்த போலீஸ் ஆணைக்குழு, சுதந்திர போலீஸ் ஆணைக்குழு உண்மையிலேயே அரசியப்பு சீர்திருத்தம் 10 அம்சங்களை முன்வைத்து அந்த 10 அம்சங்களையும் தான் GL பீரிஸ் சந்திரிகாவின் அரசாட்சியில் இருந்த பொழுது இந்த சுதந்திர போலீஸ் ஆணைக்குழுவுக்கு அவருடைய வரைவிலே எடுத்தார். அந்த அளவுக்கு நான் காத்திரமான முறையில பங்களிப்பை செய்தோம். ஆனால் என்ன நடந்தது, 2001ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க இந்த அரசியப்பு பேரவையை உருவாக்கி இந்த சுதந்திரமாக ஆணைக்குழுக்கு இயங்குவதற்கான நடைமுறைகளை மேற்கொண்டாலும் 2005ஆம் ஆண்டு மஹிந்த ஜனாதிபதியாக வந்தவுடன் இந்த 5 வருட காலம் இந்த யாப்பு பேரவையின் காலம் முடிந்து அதுக்கு அடுத்து புதிய அங்கத்தினர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும். ஆனால் அந்த நேரம் மஹிந்த இந்த யாப்பியல் பேரவைக்கு அங்கத்தினரை தெரிவு செய்யாமல் தாமதித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது நாங்கள் சிலர் மஹிந்த ராஜபக்சவை அவருடைய வீட்டில் சென்று சந்தித்தோம். அவர் ஜனாதிபதி ஒரு போய விடுமுறை என்றால் நீண்ட நேரம் எங்களுக்கு பேசக்கூடியதாக இருந்தது. ஆனால் இறுதியாக சொன்னார் என்னவென்றால், எனக்கு அந்த அரசியப்பு பேரவையுடைய முக்கிய பொறுப்பு என்னவென்றால், பிரதான அரச கட்டமைப்புகளுக்கு பிரதான நபர்கள் தெரிவு செய்யப்படும் பொழுது அவர்கள் ஒரு பல்கட்சி பொறிமுறையின் மூலமாக தெரிவு செய்யப்பட வேண்டும். திறமையானவர்கள் அங்கே தெரிவு செய்யப்பட வேண்டும். அப்படி அவர்கள் நியமிக்கப்படும் பொழுது ஜனாதிபதி தான் நியமனத்தை வழங்குவார். ஆனால் அதுக்கான பரிந்துரை வழங்குவது இந்த பேரவை. இது ஒரு பல்கட்சி பேரவை. இந்த பொறிமுறை, இப்படியான பொறிமுறையிலே ஒருவர் பதவியை பெறும் பொழுது அவர் ஆளும் கட்சியின் அடிவரடியாக இருக்க வேண்டிய அவசியம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே அரசாட்சி என்பது அரசியல் மயப்படுத்தப்பட்ட எல்லா அரசு அதிகாரிகளும் ஆளுங்கட்சிக்கு அடிவரடியாக இல்லாவிட்டால் அவர்கள் எங்கேயாவது தூர இடங்களுக்கு இடமாற்றப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள். இது ஒரு பொதுவான விடை. அதனால்தான் அரச கட்டுமானம் ஒரு 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 வினைத்திறன் இல்லாத, பயனுறுதி இல்லாத ஒன்றாக, ஊழல் மலிந்ததாக மாறுவதற்கு ஒரு காரணம் இந்த அரசியல் மயமாக்கல். ஆகவே இந்த பொறிமுறை நீங்க சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு இப்ப ஞாபகம் வருது, இந்த வியத் மக வந்த பொழுது எல்லோரும் சொன்னார்கள் மலேசியா மாதிரி வரப்போது, மகாதீர் முகமது மாதிரி வரப்போது, லீக்வான் யூ மாதிரி வரப்போகுதுன்னு. கடைசியா இப்ப அது ஒரு புத்திஜீவிகள் கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஆகவே நாடு முன்னேறி விடும் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனா எல்லாம் தலைகீழா விழுந்து விட்டது இல்லையா? வியத்மக வந்த பொழுது இது ஒரு இனவாத முன்னெடுப்பு என்பது நாங்கள் பகிரங்கமாக விமர்சனங்கள் முன்வைத்தோம். இவர்கள் ராஜபக்ச அடிவர்கள். இதுல விமல் வீரவன்சையும்
அலி ஷப்ரீம் தான் அந்த தேர்தல் மேடையிலே இவர் மகத்தீர் முகமதாக லீக் ஒன்னாக பெரும் பெரும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு அரசாட்சி ஏற்படுத்துவார் என்று இவருக்கு புகழாரம் செலுத்தினார்கள். ஆனால் அது ஒரு இனவாதம் மயப்படுத்தப்பட்ட ஒரு முன்னெடுப்பு. அந்த முழு கட்டமைப்பை இனவாதிகள் நிரம்பி இருந்த ஒன்று என்பது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், அப்ப இந்த மாதிரி இந்த அரச நிர்வாகம் ஆளும் அரசியல் கட்சிகளில் இருந்து சுதந்திரமாக்கப்பட்டு அது சுதந்திரமாக அந்த அரச சட்டத்தின் ஆட்சிக்கு அந்தந்த கட்டமைப்பு திணைக்களங்கள் அமைச்சு கொடுக்கப்பட்ட அந்த சட்டத்துக்கு அமைவாகவும் அவர்களுடைய அந்த நிறுவனங்களின் விதிமுறைக்கு அமைவாகவும் சுதந்திரமாக செயற்படக்கூடிய வகையிலே இது அமைக்கப்பட வேண்டும். அப்படியானால் நியமிக்கப்படும் பிரதான நிறைவேற்று உறுப்பினர்கள் அதிகாரிகள் இந்த பல்கட்சி பொறிமுறையின் மூலம் பரிந்துரைக்கப்பட்டு நியமிக்கப்பட்டால் அவர்கள் ஆளுங்கட்சியின் அடிவண்டிகள் இல்லாமல் சுதந்திரமாக இயங்குவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அப்ப முதல் 5 வருடம் உண்மையிலே காவல்துறை சிறந்த முறையில் இருந்தது. அந்த காவல்துறைக்கான அந்த சுதந்திர போலீஸ் கமிஷன் ரஞ்சித் அபேசூரி என்ற ஒரு சிறந்த சட்டத்தினுடைய தலைமையில் இருந்தது. நல்ல முறையில் இயங்கியது அந்த குறுகிய காலத்துல. ஆனால் மஹிந்த என்ன சொன்னார் என்றால், இந்த பொறிமுறையை வைத்துக் கொண்டு எனக்கு தேவையானவர்களை நியமிக்காமல் இந்த நாட்டிலே அரசாட்சி நடத்த முடியாது. அப்ப நான் கூறினேன், இந்த நீங்கள் ஒவ்வொருவரையும் எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி அரசியல் மயப்படுத்தப்பட்ட அதிகாரிகள்னால் தான் நீங்கள் பாதிக்கப்படுகின்றீர்கள், துன்புறுத்தப்படுகின்றீர்கள், அதற்கிடையான சுலோகத்தை முன்னெடுக்கின்றீர்கள். இதை தொடர்ந்து செல்ல வேண்டுமா என்று கூறிவிட்டு அவர் முடியவே முடியாது. அதோடு எழும்புவது அது பிறகு மஹிந்த ராஜபக்சே சந்திக்க நான் எந்த முயற்சியும் எடுக்கல, தேவையில்லை. நான் தனிப்பட்ட தேவைகளுக்கு யாரையும் சந்திப்பது இல்லை. இந்த மாதிரிதான் இந்த கொள்கைகளை வகுத்தாலும் கூட அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவது பிரச்சனை. இப்ப நீங்க மனித உரிமை ஆணையத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆரம்பத்திலே இந்த மனித உரிமை ஆணையத்துக்கு ஒரு சிறந்த சட்டம் தயாரிக்கப்பட்டது. இதிலே நீலம் திருச்செல்வம் போன்றவர், RKW குணசேகர, சூர்யா விக்ரமசிங்க போன்றவர் நாங்கெல்லாம் இணைந்துதான் அந்த சட்டத்தை தயாரிப்பதிலே முக்கிய பங்கு வகித்தது. அது மட்டுமல்ல, ஒரு 6 வருடங்களாக இப்படியான ஒரு ஆணையம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். ஐக்கிய நாடு சபை வரை சொன்னோம், பத்திரிகைகளை விளம்பரம் கொடுத்தோம். ஆனால் மனித உரிமை ஆணையம் வந்தவுடன் முதலில் ஓரளவுக்கு இயங்கினாலும் என்ன நடந்தது? அந்த அரசியல்வாதிகள் அந்த ஆணையத்துக்கு நியமிக்கின்ற நபர்கள் தங்களுடைய கைக்கூலிகள் என்றபடினால் மக்களுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய வகையிலே இந்த மனித உரிமை ஆணையம் செயற்படுத்தப்படுவதில்லை. இந்த மாதிரி இதுதான் இந்த அரச நிர்வாகம் வலுவிழப்பதற்கு, ஊழல் மலிந்த ஒரு நிர்வாகம் இருப்பதற்கும், எதிர்பார்த்த பலனை பெறாமல் இருப்பதற்கும் இந்த அரசியல் மயப்படுத்துவதுதான் முக்கியமான, அரசியல்வாதிகளின் ஈடுபாட்டுக்கு இடமளிப்பதுதான் முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கின்றது. மறுபுறத்திலே எந்த வகையிலும் பல காத்திரமான அரச கொள்கைகள் உருவாக்கப்பட்டது. இப்போ உதாரணம் சொல்லப்போனால் 2008ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு பெரிய ஒரு 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 உரையாடலை ஆய்வுகளை நடத்தினோம். அதிலே இந்த சட்டத்தின் ஆட்சி சம்பந்தமாக ஒரு தீர்க்கமான ஒரு ஆய்வை நடத்தி அதை 18 மாவட்டங்களிலே கலந்துரையாடி பரிந்துரைகள் முன்வைத்தோம். அதே போலதான் வினைத்திறன் உள்ள, பயனுறுதியுள்ள அரசாட்சி, இதுக்கு இது போன்ற ஊழல் இல்லாத பகிரங்கத்தனமான அக்கௌண்டபிள் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் அக்கௌண்டபிள் பகிரங்க வெளிப்படைத்தன்மையுள்ள பொறுப்பேற்கக்கூடிய அரசாட்சி என்பதில் நாங்கள் பல நாடுகளிலே உள்ள இந்த ஊழல் இருந்து எப்படி ஊழல் அங்கே வெற்றி கொள்ளப்பட்டது ஆய்வுகளை மேற்கொண்டு இது சம்பந்தமா சர்வதேச தராதரங்களுடன் ஆய்வுகள் முன்வைத்தோம். ஆனால் இதை ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தனிப்பட்ட வித்தியாசம் என்று ஒப்படைத்தோம். ஐக்கிய தேசிய கட்சி அப்பொழுது பதவியில் எதிர்கட்சியில் இருந்தது. நாங்கள் இதை முன்வைக்கும் பொழுது 100 உறுப்பினர்கள் அங்கே வந்தார்கள். பெரிய ஒரு ஹோட்டலில் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, கவியாசரி மற்றும் 50 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் மாவட்ட முகாமையாளர்கள் போன்ற சிரேஷ்டவர்கள் வந்தார்கள். எல்லோரும் வந்து கூறினால் மிக காத்திரமான ஒரு சிபாரிசு பரிந்துரைகள் முன்வைத்திருக்கின்றன, இதை நடைமுறைப்படுத்துவதால். ஆனால் இந்த எல்லா கட்சிக்கும் நான் முன்வைத்தால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வரவில்லை. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 110 பேர் வந்தார்கள். 3 நாள் கருத்தரங்காக செய்தோம். இதே ஒரு சர்வதேச நிறுவனத்தின் அனுசரணையோடு தான் நான் அதை நடத்தினேன். ஆனால் அதில் ஒரு பரிந்துரையை கூட அரச கொள்கையை மாற்றுவதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை.
அல்லது இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற முற்போக்கு சக்திகள் அல்லது சிறுபான்மை பிரதிநிதிகள் என்று கூறுகின்ற தமிழ் பிரதிநிதிகள் இவர்கள் கூட இந்த பரிந்துரைகளை முன்னெடுத்துக் கொண்டு ஒரு விவாதத்தையோ அல்லது அங்கே ஒரு தனிநபர் பிரேரணையாக முன்வைத்து ஒரு விவாதத்தையோ நடத்த முன்வரவில்லை. இதுதான் இந்த நாட்டிலே பாராளுமன்ற பிரதிநிதிகளின் தலைவிதி. உண்மை. எனக்கு தெரியும் நீங்கள் மிக நீண்ட காலமாக மனித உரிமை செயற்பாட்டாளராக வேலை செய்கின்றீர்கள், அரச கொள்கை ஆய்வாளராக வேலை செய்கின்றீர்கள், எல்லா அரசியல் கட்சிகளோடும் இந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்கின்றீர்கள் எனக்கு தெரியும். இந்த இடத்துல நீங்க ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொன்னீங்க. இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள், படித்தவர்கள் வெளியேறுகிறார்கள். அருமையான நாடு, வாழக்கூடிய நாடு, எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் எங்களுடைய சொந்த நாடு என்கின்ற மனநிலையை விட்டு இந்த இளைஞர்கள் படித்தவர்கள் எல்லாம் வெளியேறினால் இப்ப நாட்டில என்ன பாதிப்பு வரப்போகுது, எதிர்காலத்துல என்ன பாதிப்பு வரப்போகுது திரு பாலகிருஷ்ணன்? என்னென்ற அந்த திறமையான இளம் மனித வளங்கள் நாட்டை விட்டு வெளியேறும் பொழுது இங்கே இந்த நாட்டின் எதிர்கால அபிவிருத்திக்கு தேவையான மனித வளங்கள் பற்றாக்குறை ஒரு பெரும் பிரச்சனையாக உருவாகும். ஒரு பக்கத்திலே இளைஞர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய பொருளாதார வளங்களோ அல்லது நிர்வாக ரீதியான கட்டமைப்புகளோ அவர்களுக்கு தேவையான அவகாசங்களை வழங்கக்கூடிய வாய்ப்புகளோ இங்கே இல்லை. இளைஞர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் பலவிதமான எதிர்பார்ப்புகளை கொண்டுதான் வாழ்க்கையை கால எடுத்து வைக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கான சாய்ஸஸ், அவர்கள் விரும்பிய துறையிலே அவர்கள் முன்னேறுவதற்கான தேர்வுகளுக்கான வாய்ப்பு இங்கே இருக்க வேண்டும். கல்வித்துறை கூட மிகவும் பலவீனமடைந்து விட்டது. அதே நேரத்திலே உங்களுக்கு தெரியும், இந்த வடகிழக்கு யுத்தத்தின் காரணமாக பாரிய அளவிலே வடகிழக்கு இந்த யுத்தத்தை பயன்படுத்தி பொருளாதார ரீதியாக சென்றவர்களும் இருக்கின்றார்கள். யுத்தத்தினால் சில அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக சென்றவர்களும் இருக்கின்றார்கள். தென்னிலங்கையை பொறுத்தளவிலே இந்த வெளிநாட்டுக்கு சென்றால் சிறந்த அவகாசம் இருக்கும், வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளலாம், இலங்கையிலே எதுவுமே கிடைக்கப் போவதில்லை, எதிர்காலம் சூன்யமாகத்தான் இருக்கும் அல்லது கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை ஆழமாக தென்னிலங்கை இளைஞர்கள் மத்தியிலே வேரூன்றி இருக்கின்றது. விசேடமாக இந்த அறகலையின் பிறகு இந்த பொருளாதார வீழ்ச்சி தொடர்ந்து அநேகமாக நான் சந்தித்தல் 180% எப்படி வெளிநாடு செல்வது என்பதைதான் யோசிக்கிறார்கள். அதே நேரத்திலே அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு உத்தரவாதத்தை வழங்கி அங்கே ஒரு 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 சோசியல் செக்யூரிட்டி அல்லது ஒரு மானுட காப்புறுதியை உத்தரவாதம் செய்து இந்த மக்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, சிறந்தவர்கள் கட்டியெழுப்பிக் கொள்ளலாம், அதற்கான வாய்ப்புகள் இந்த நாட்டில் இருக்கின்றது என்பதை உத்தரவாதப்படுத்துவதற்கான எந்த விதமான முன்னெடுப்புகளும் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஒரு குறைந்தது இந்த அரச மட்டத்திலே ஒரு பாரிய ஊழல்கள் பல தசாப்தங்களாக ஏற்படுத்தப்பட்டு நாட்டுடைய பொருளாதாரம் எல்லாம் தனியார் கைகளுக்கு சென்றதன் மூலம் இந்த நாடு ஒரு பங்குரோத்து நிலைக்கு அடைந்தது. குறைந்தது பொறுப்பு கூற வேண்டிய நிர்வாகங்கள் அப்படி அந்த பங்குரோத்து நிலைக்கு உள்ளாக்குவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து அவர்களை தண்டனை கொடுத்து, ஆகவே எதிர்காலத்திலே இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு, அறிவியலாளர்களுக்கு, கல்விமான்களுக்கு ஒரு அவகாசத்தை வழங்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு ஏற்பட்டிருக்குமே ஆனால் மக்கள் நம்பகமாக எதிர்காலத்தை நோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லது மனநிலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி எதுவும் இல்லை. என்ன நடந்தது என்றால், இந்த இளைஞர் எழுச்சி ஏற்பட்ட பொழுது 2022ஆம் ஆண்டு பாரிய ஒரு மக்களின் எழுச்சி ஒன்று ஏற்பட்டாலும் அந்த எழுச்சி எல்லாம் அந்த எதிர்கட்சிகள் அந்த அவகாசத்தை பயன்படுத்தி இந்த இளைஞர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே அவர்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத காரணமாக மீண்டும் எல்லா கட்டமைப்புகளும் இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி ஊழல்கள் மறைந்த இனவாத முரண்பாட்டை தோற்றுவித்து அவர்கள் கையிலே திருப்பியும் சென்றடைந்து ஊழல்கள் குறைந்தவாடும் இல்லை. எந்த விதமான ஆக்கப்பூர்வமான எதிர்காலத்தை நோக்கி சிந்திக்கக்கூடிய ஒரு மனநிலையில் நாட்டின் அரசாட்சி முன்னெடுக்கப்படவில்லை. இதுதான் பிரச்சனை. இந்த நிலையிலே ஆனால் வசதி உள்ளவர்கள், வாய்ப்புள்ளவர்கள், தொடர்புள்ளவர்கள் எங்கேயோ தன்னுடைய உடைமைகளை விற்றாவது, கடன் வாங்கியாவது வெளிநாடு செல்லக்கூடாது, வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்கும் இல்லை. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நாங்க பாக்குறோம், நீங்க சொன்னது போல உடைமைகளை விற்று கோடிக்கணக்கான பணத்தை எடுத்துக்கொண்டு இங்கே லண்டன் வந்தவர்கள் எல்லோரும் அழுது கொண்டு திரும்பி போவதை நான் இங்கே பார்க்கிறேன். என்னன்னா, இங்க ஒரு அகதி அந்தஸ்து கிடைக்கலாம் என்று நினைப்பவர்கள்
இங்க லண்டன்லேயே மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி, பிரெக்சிட்டுக்கு பிறகான இமிகிரேஷன் பிரச்சனைகள் எல்லாம் நெருக்கி இருக்கிற காரணத்தினால் திரும்ப அவர்கள் இலங்கைக்கு வருவதை பார்க்கிறோம். ஆகவே ஒரு திட்டமிட்ட ஒரு ஒரு ஒழுங்கமைப்பை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் திரும்ப திரும்ப வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள். இவர்களையே நம்பிக்கொண்டு இருக்கலாமா என்ற ஒரு பெரும் கேள்வி எழுகிறது இல்லையா? என்னவென்றால் இலங்கையில என்ன நடந்ததுன்னா, இந்த அரசியல் கட்சிகள் இவர்களுக்கு இருக்கின்ற இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் எந்த வகையிலும் ஒரு நாட்டின் எதிர்காலத்தை மையப்படுத்தி எதிர்காலத்தை இலக்காக கொண்டு மாற்று கொள்கைகளை உருவாக்கி ஒரு மாற்று அரசியலை வளர்த்தெடுப்பதிலே இவர்கள் எந்தவித ஆர்வமும் காட்டுவதில்லை. ஆனா அரசியல் தளம் என்று வந்த இன்னொன்று மிஸ்டர் பாலகிருஷ்ணன் என்னன்னா, ஏன் புத்திசாலிகள் இளைஞர்கள் உங்களை போன்றவர்கள் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஏன் அவர்கள் ஒரு அரசியலை கையில் எடுக்க முடியாம இருக்கு? ஒரு மாற்று சக்தியான ஒரு அரசியல் கட்சியை ஏன் உருவாக்க முடியாம இருக்கு? இல்ல, அரசியல் கட்சி உருவாக்கி முன்னெடுப்பது என்பது ஒரு பாரிய பிரச்சனை. என்னென்றால் அதிலே முதலாவதாக இலங்கையிலே இந்த அரசியல் கலாச்சாரம், அரசியல் தன்மைகள், இந்த இந்த வாக்கு வேட்டை எல்லாம் உட்பட பார்க்கும் பொழுது ஒரு பாரிய பொருளாதார பலம் இல்லாமல் ஒரு அரசியலை மாற்று அரசியலை கட்டியெழுப்ப முடியாது. இப்ப நாங்கள் என்ன செய்தோம், நாங்கள் மக்கள் அரசியலை முன்னெடுத்தோம். நாடளாவிய ரீதியாக மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி பயிற்றப்பட்ட இன்றும் நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் இந்த சிவில் சமூகத்தினால் பயிற்றப்பட்ட மாற்று சிந்தனை உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் இனம் கண்டு கொள்ளலாம், அவர்களை எளிதாக அணிதிரட்டி கொள்ளலாம். ஆனால் நடைமுறை என்னவென்றால் இவர்களை அரசியல் ரீதியாக அணிதிரட்டுவது என்பது இந்த விசேடமாக 77ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்த நுகர்வோர் பொருளாதார கொள்கையும் இந்த வாக்கு வேட்டையிலே செலவழிக்கப்பட்ட பணம், ஆதிக்கம் போன்ற பல்வேறு நிலைமைகளை எடுத்துக்கொண்டால் இந்த நாட்டிலே அரசியல் நடத்தப்பட வேண்டும் என்றால் 2 விடயங்கள் தான். ஒன்று, இனவாதம் கையில் ஏந்தி இனவாத ரீதியாக மக்களை அணிதிரட்டுவது. மறுபக்கத்திலே பெரும் கோடிக்கணக்கான பணத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்த பணத்தின் மூலம் மக்களை அணிதிரட்டு. இது 2ம் தான் கூடுதலாக நடக்குது. சிறுபான்மை அரசியலே மாற்று வித்தியாசம் இருக்கலாம். நீங்க தமிழர் விடுதலை கூட்டணி ஒன்றும் செய்யாவிட்டாலும் தேர்தல் என்று வந்தவுடன் தமிழர் விடுதலை கூட்டணிக்கு வாக்களிக்காவிட்டால் வேறு யாராவது தேசிய கட்சிகள், சிங்கள கட்சிகள் வந்து பிரதிநிதிகள் எடுத்துக்கொள்ளும் என்ற பயத்தில வாக்களிப்பாங்க. அதே போலதான் அந்த மலையகத்திலே அரசியல் ஒரு மிகவும் ஊழல் மலிந்த அரசியல் தான் மலையகத்திலே இருக்கு. இவர்கள் மலையகத்தின் பொதுவாக சொல்றாங்க, அவர்கள் வாழ்வுக்கு தேவையான சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க முடியாத ஒரு 75% அரசியல் இருந்தாலும் தேர்தல் என்று வந்தவுடன் மக்கள் நாங்கள் இவனுக்கு ஏதோ எங்களுடைய ஆக்கள், எங்களுடைய பிரதிநிதி வந்துவிட வேண்டும் என்ற ஒரு மனநிலை உருவாகி இருக்கு. இதுதான் அந்த முஸ்லிம் காங்கிரஸும் சரி, முஸ்லிம் கட்சிகளும் தமிழ் கட்சிகளும் பயன்படுத்துகின்ற வாய்ப்பான ஒரு விடயம்தான் இந்த தமிழர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இதெல்லாம் ஒரு பிற்போக்கான நிலைமை. ஏனென்றால் இலங்கையில ஒரு முற்போக்கு அரசியல் சிந்தனை அரசியல் கட்டமைப்பிலே நிர்வாகமயப்படுத்தப்பட்டு அந்த சிந்தனை மக்கள் மத்தியில் சென்றடையவில்லை என்றுதான் கூற வேண்டும். இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், மக்கள் விடுதலை முன்னணி அல்லது தேசிய மக்கள் சக்தி எடுத்துக்கொண்டால் இவர்கள் பழைய பிரச்சனைகளை புது வடிவத்திலே கதைத்துக் கொண்டு செல்கின்றார்கள். எதுக்கும் ஒரு மாற்று கொள்கைகளை முன்வைத்து மக்களை அணிதிரட்டவில்லை. உதாரணமாக எடுத்துக்கொள்ளும், இந்த நாட்டிலே இந்த நாடு பங்குரோத்தாவதற்கும் இந்த நாட்டிலே பொருளாதார வளம் பாரியவளை இல்லாதொழிப்பதற்கும் இந்த இனவாதம் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. இந்த இனவாதத்தின் அடிப்படையில் மேலிருந்த இந்த யுத்தத்தின் காரணமாக செலவழிக்கப்பட்ட செலவினங்கள், அபிவிருத்தி பின்தங்கியமை, பாரிய அடித்தள கட்டமைப்புகள் சிதைக்கப்பட்டமை போன்றவை எடுத்துக்கொண்டால் இதைவிட பாரிய அளவிலே பொருளாதாரத்துக்கு பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் இல்லை. ஆனால் இன்று யாருமே இந்த இன முரண்பாடு என்றால் என்ன, இன முரண்பாட்டுக்கு எவ்வகையான தீர்வுகளை தாங்கள் முன்வைக்கின்றோம் என்று இதுவரைக்கும் முன்வைக்கவில்லை. அதே போல தமிழ் கட்சிகளும் என்ன செய்யும் என்றால், அந்த மலையக கட்சிகள் என்றால் இவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி, ஒரு 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 எலும்புத்துண்டு கிடைச்சால் போதும்,
இவர்கள் போய் அடிபடிகளை மாறிவிடுவார். அதே போலதான் முஸ்லிம் கட்சிகள் உங்களுக்கு தெரியும். போய் அவர்களிடம் காசை வாங்கி கொண்டு உழைத்தவர்கள்லாம் இருக்கின்றார்கள். ஒரு முஸ்லிம் மக்களையோ தமிழ் மக்களையோ ஒரு உரிமையை கூட உத்தரவாதப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு இல்லை. இப்ப நீங்க எடுத்துக்கொள்ள 2015ஆம் ஆண்டு இந்த நல்லாட்சி என்று கூறுகின்ற ஒரு ஒரு கேடுகட்ட ஆட்சி வந்த பொழுது தமிழ் தேசிய கூட்டணி நிபந்தனை இல்லாமல் இவர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள். ஆனால் குறைந்த அளவுக்கு இந்த இல்லாதொழிக்கப்பட்ட வீடுகளை கட்டி கொடுக்க கூட, இந்த யுத்தத்தினால் அழிக்கப்பட்ட வீடுகளை கட்டி கொடுக்க கூட இவர்களால் முடியவில்லை. நான் அன்று திருகோணமலை சென்ற போது சம்பூர்ணத்தில் இன்னும் தகர கொட்டைகளில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது எத்தனை வருடம், 15 வருடம் ஆகிவிட்டது. அதே போல குற்றம் சுமத்துவதற்கு காரணங்கள் இல்லாமல் சிறையில இருக்கின்ற இளைஞர்களை விடுதலை செய்து கூட இவர்களால் முடியாமல் போய்விட்டது. இதுதான் இந்த அரசியலின் தன்மை. ஆகவே உண்மை என்னன்னா, தேர்தல் காலம் வரும்பொழுது அவர்கள் வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருப்பார்களே தவிர தமிழ் அரசியல் கட்சிகளும் முஸ்லிம் அரசியல் கட்சிகளும் பேரத்திலேயே அவர்களுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறதே தவிர, ஆனால் மக்களுக்கு இந்த விஷயம் ஏன் உணர்த்த முடியாம இருக்கு? ஏன் ஓகே ஒருவேளை செய்யலாம், நாங்கள் உங்களுக்கு வாக்கு போட மாட்டோம் என்று போய்கோட் பண்ணலாம், அல்லது ஏன் அப்படி இல்லாமல் இருக்குது? என்ன காரணம் என்னவென்றால், நீங்கள் எந்த ஊர்லையும் போய் இந்த சூப்பர் சிங்கர்ல யார் வெற்றி அடைந்தார் என்று கேட்டால் போன வருடம் உடனடியாக சொல்வார். மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் யார் என்றால் சொல்ல மாட்டார்கள். விளங்குதான். இந்த அரசியல் பற்றிய பொது கொள்கைகள் பற்றி எந்த விதமான புரிந்துணர்வும் கொண்டு ஒரு இன்ஃபார்ம் சிட்டிசன்ஸ், தகவல் அறிந்த பிரஜைகளாக உருவாவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டுவதில்லை. இதுதான் எனக்குள்ள நான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களோடு இந்த மக்களை அணிதிரட்ட முயற்சித்தாலும் அது அந்த நேரத்தில் முடிந்து விட்டது. பிறகு நாங்கள் போய் அவர்களை வசதிகள் கொடுத்து அணிதிரட்டினால்தான் வருவார்கள். யாருமே இந்த நாட்டில் நினைக்கிறேன் ஒரு 5% கூட படித்தவர்களும், படித்த இளைஞர்கள், பட்டதாரி இளைஞர்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டாலும் 5% கூட தாங்கள் தகவல் அறிந்த பிரஜையாக, இன்ஃபார்ம் சிட்டிசனாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு எந்த ஆர்வத்தையும் காட்டுவதில்லை. பொது விவகாரங்களில் எந்த ஆர்வத்தையும் காட்டுவதில்லை. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, கல்வி அறிவு மிகுந்த சமூகமாகவே இலங்கை சமூகம் இருக்கிறது. கல்வி அறிவுல ஓரளவு எத்தனை பெர்சன்டேஜ் கல்வி அறிவு இருக்குது? ஒரு 75-80%? இல்ல 90% மேல இருக்கு. எவரேஜ்லி மலையகத்துல மட்டும்தான் கொஞ்சம் குறைவு. அப்ப 90% கல்வி அறிவுள்ள மக்களுக்கே இந்த விஷயத்தை புகட்ட முடியாமல் இருக்குதுன்னா அப்ப என்ன செய்யலாம்? இது ஒரு நீண்ட நாள் தேவை. இதை நாங்கள் உண்மையில சொல்ல போனால் சந்திரிகா பதவிக்கு வந்த பொழுதே நாங்கள் கூறினோம், நாங்கள் கல்வி என்று சொல்லும் பொழுது 3R என்று சொல்லுவோம், 3R என்று சொல்லுவோம். அதாவது ரீடிங், ரைட்டிங், அரித்மெட்டிக், எழுத்தறிவு, பேச்சாற்றல், வாசிப்பறிவு, எழுத்தறிவு, கணிதம். அப்பொழுது உலகளாவிய ரீதியாக நாங்கள் வலையமைத்துக் கொண்டு 4வது R என்பதை ஆரம்ப பள்ளியிலிருந்து உட்புகுத்தப்பட வேண்டும். அதுதான் ரைட்ஸ். மனித உரிமை என்பதை கட்டாய பாடமாக்கப்பட்டு பாடசாலைகளை படிப்பிக்க வேண்டும். நாங்கள் சிறுவர் கல்லூரியில் படிக்கிற காலத்திலே குடியியல் என்ற ஒரு விடயம் இருக்கு, நீங்களும் படித்திருப்பது இல்லை. அந்த குடியியல் என்ற விடயத்திலே குறைந்தது இந்த பாராளுமன்ற முறைமைகள் இவைகள்லாம் இருந்தன. பிறகு அதுவும் எடுக்கப்பட்டு இப்பொழுது ஒரு அளவுக்கு சிறு அளவுக்கு பூத்தப்பட்டு. ஆகவே இந்த அரசாட்சி சம்பந்தமான மனித உரிமை ரெஜிமை யுகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா கடந்த சில இவ்வளவு தூரம் அந்த தராதரங்கள் முன்னேற்றப்பட்டிருக்கின்றன, உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் யாருமே மனித உரிமைகளை புரிந்து கொள்ளவோ மனித உரிமைகளை பயன்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளவோ முன் வருவது இல்லை. இதான் தனக்கு பாதிப்பு ஏற்படும் போது மட்டும்தான் அவர்கள் அந்த ஆர்வத்தை காட்டுகிறார். இதுதான் உள்ள பிரச்சனை. ஏன்னா நாங்கள் சிறுவராக இருந்த காலத்திலே கிராமங்கள்ல இருக்கு கற்கை வட்டங்கள், ஸ்டடி சர்க்கிள்ஸ், கலாச்சார வட்டங்கள், இவ்வளவோ சர்வகலாசாலையில் கூட இவ்வளவோ கலந்துரையாடல்கள், பொது விடயங்கள் இருக்கும். நானே நினைக்கிறேன் 100க்கும் மேற்பட்ட கலந்துரையாடலுக்கு பேச்சு அழைக்கப்பட்ட ஒரு காலம் இருந்தது. இந்த ஜேவிபி எழுச்சியோட தொடர்ந்து இந்த மாதிரியான செயற்பாடுகள் சர்வகலாசாலையில இல்லாமல் போய்விட்டது. இவர்கள் எல்லோரும் என்ன செய்யணும்? புரோட்டஸ்ட் பொலிட்டிக்ஸ், ஒரு எதிர்ப்பு அரசியலில் தான் இன்று சக்தி விரயப்படுத்தப்படுகிறது. நீங்க மாணவர்களை எடுத்துக்கொண்டா ஏதாவது விடயத்தை வைத்துக் கொண்டு ஊர்வலம் போது ஆர்ப்பாட்டம் செய்து எதிர்ப்பு அரசியல் தான் இருக்கின்றார்கள்.
தொழிற்சங்கத்தை எடுத்துக்கொண்டாலும் எதிர்ப்பு அரசியல் தான் இருக்கின்றார்களுடைய மக்கள் விடுதலை முன்னணி எதிர்ப்பு அரசியல் தான் அவர்களுடைய முக்கிய அரசியல் இருக்கின்றதுடைய ஒரு ப்ரோஆக்டிவ் அல்லது எதிர்காலத்தை கட்டமைப்பதற்கு தேவையான மாற்று முன்மொழிவுகள் என்ன, மாற்று சித்தாந்தங்கள், மாற்று நிர்வாகங்கள் என்ன, அவை எப்படி மக்கள் மயப்படுத்த வேண்டும் என்ற ஒரு 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 வெகுசன செயற்பாடு இலங்கையில் இல்லாமல் போய்விட்டது. இதுதான் முக்கியமான விடயம். ஆகவே இது உடனடி தீர்வு எங்களுக்கு இல்லை. இது இன்றும் யாராவது ஒருவர் எதிர்காலத்தை நோக்கி அர்ப்பணிப்போடு பதவிக்கு இந்த பாடசாலை மட்டத்திலிருந்து, ஆரம்ப பாடசாலை மட்டத்திலிருந்தும், சமூக கட்டமைப்புகளிலும் சிவிக் எடுகேஷன், குடிமைகள் கல்வி, மனித உரிமை கல்வி போன்றவற்றை கட்டாய பாடமாக பயிற்றுவித்து மக்கள் ஒரு அறிவாற்றல் உள்ள ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கும் வரைக்கும் இந்த சீர்கேட்டுடன் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் என்று நான் நம்புகிறேன். உண்மைதான். அடுத்தது நிறைவாக நாங்க பாக்குறோம், அறகலைக்கு பிறகான மாற்றம் ஓரளவு இருந்தது. ஆனால் இப்பொழுது அது மங்கலாகவே தெரிகிறது. என்ன மாற்றம் என்று புரியுதில்லை. முக்கியமாக இந்த முறை தேர்தலிலும் இனவாதம் தான் முன்வைக்கப்படுகிறதா? இப்படித்தான் தொடர்ந்து போகிறார்களா? அறகலையில உள்ள ஒரே சாதகத்தன்மை கோட்டாபய ராஜபக்சவை பதவியில் இருந்து விரட்டியதும், இந்த ராஜபக்ச கூட்டத்தையே கூண்டோடு அகற்றியது. இருந்தாலும் மறுபக்கத்திலே இந்த எதிர்கட்சிகள், பிரதான எதிர்கட்சி இரண்டும், அதாவது இந்த தேசிய மக்கள் சக்தியும் இந்த பிரேமதாசனுடைய கட்சியும் அந்த வந்த இடைவெளியை கையில் எடுத்து ஒரு மாற்று தீர்வுகளை வைத்து மக்களை அணிதிரட்டி ஒரு மாற்றத்தை அவர்கள் எதிர்பார்த்த இந்த முறைமை மாற்றத்துக்கு தேவையான தலைமையை கொடுத்து முன் செல்லாமல் இவர்கள் எல்லோரும் தனக்கு அதிகாரத்தை இதில் எப்படியே கைப்பற்றிக் கொள்வது என்று சிந்தித்ததன் காரணமாக இந்த சீரழிவு ஏற்பட்டது. இதுதான் நடந்த உண்மை. இனி இந்த நிலையில் இருந்து பார்க்கும் பொழுது நாங்கள் எதிர்கால அரசியல் ஒரு நல்ல விடயம் என்னவென்றால், ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையை அவர் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ஐக்கிய தேசிய கட்சி பகிரங்கமாக இனவாதத்தை முன்வைத்து மக்களை அணிதிரட்டுவது தவிர்க்கப்பட்டிருந்தது. அவர் அதை விரும்பவில்லை. அப்படி பலர் முயற்சி செய்தாலும் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. இதற்காக அவர் இனவாதத்துக்கு எதிரான ஒரு காப்புறுதியை வழங்கினார் என்று நான் கூற வரவில்லை. ஆனால் இனவாதத்தை மற்ற கட்சி முன்பு ஜே.ஆர். ஜெயவர்தன போன்றவர்கள் கூட, காமினி சானகி போன்றவர்கள் கூட, சிறுமதி போன்ற கூட இனவாதத்தை, சிறுபான்மைக்கு எதிரான இனவாதத்தை பகிரங்கமாக பிரச்சாரப்படுத்தி ஆதரவை அணிதிரட்டுகின்ற ஒரு 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 செயற்பாட்டை இவர் அனுமதி வழங்கவில்லை. இவ்வளவுதான் நடந்தது. இன்றைக்கு சஜபே அல்லது என்ன சொல்றது, சமகி ஜனபலவேகிய சஜித் பிரேமதாசன் தலைமையிலான கட்சிக்குள்ளாலையும் அந்த மாதிரி பகிரங்கமாக இனவாதத்தை கையிலெடுத்து செல்வார்களா இல்லையா என்றது எப்படி இருந்தாலும், அப்படி பகிரங்கமாக இனவாதத்தை கையில் எடுத்துக் கொண்டு அரசியல் ஆதரவை அணிதிரட்டுவதற்கு வரமாட்டார்கள் என்று இருந்தாலும், இவர்கள் இப்பொழுது அந்த இந்த ஆளும் கட்சிகளின் தமிழர்களுக்கு எதிரான அந்த இனவாத ஒடுக்குமுறையை முன்னெடுத்து இனவாதத்தை நிர்வாகமயப்படுத்திய இராணுவ காவல்துறையிலே உள்ள ஓய்வு பெற்றவர்களை ஓட்டா போட்டி கொண்டு கட்சியிலே இணைத்துக் கொண்டார். இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது என்னன்னா, இப்ப உதயகமன் பில சமிகரணவக விமல் இந்த கூட்டு திரும்ப ஒரு இனவாதத்தை கட்டி எழுப்பிடுமோன்னு பயமா கிடக்குது. இல்ல, நான் வாரன் அதுக்கு வாரன். இப்ப இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா அதே போலதான் இந்த தேசிய மக்கள் சக்தி ஜேவிபியும் போட்டி போட்டுக் கொண்டு இந்த பழைய இராணுவத்தினரையும் ஓய்வு பெற்ற போலீசாரையும் அணிதிரட்டுவதில்லை. ஆனால் இவர்கள் எல்லோரும் இந்த நாட்டிலே யுத்தம் ஏற்படுவதற்கு ஏதுவாக இருந்தது. ஏன்னா யுத்தம் என்பது அது வேறையா நாங்கள் கதைக்கலாம். அது மக்கள் விரும்பியது ஒன்று அல்ல. ஆனால் இந்த இனவாத ரீதியான ஒடுக்குமுறை 72ஆம் ஆண்டிலிருந்து இனவாத ரீதியான ஒடுக்குமுறையும் இராணுவ மீதான ஒடுக்குமுறையின் காரணமாக இளைஞர்கள் ஆயுதமேந்திய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அவர்கள் தேசியவாத சிந்தனை இளைஞர்கள். இப்படி வந்தவர்களை தவிர்த்திருக்க 79ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டம் நிறைவேற்றப்பட்ட பொழுது அதற்கு எதிராக
முதலாவது எதிர்ப்பு கூட்டம், எல்லா இடதுசாரி அரசியலை ஒருங்கிணைத்து ஒரு எதிர்ப்பு அணியை அணிதிரட்டியவன் என்பதோடு யாழ்ப்பாணத்துக்கும் 100 முற்போக்கு சிங்கள தோழர்களை அழைத்துக் கொண்டு சென்று யாழ்ப்பாணத்திலே முதலாவது எதிர்ப்பு கூட்டத்தை ஏற்படுத்தியவன் நான். இந்த அடிப்படையில தான் நாங்கள் இனங்களுக்கும் நீதிக்கும் சமத்துவம், இனங்களின் நீதிக்கும் சமத்துவம் இயக்கம் என்ற இயக்கத்தையே தேசிய இயக்கம் உருவாக்கி நாடளாவிய ரீதியாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் இனவாதத்துக்கு எதிராகவும் சிறுபான்மையினர் பிரச்சனை உரிமைக்காகவும் செயற்படும். இந்த வகையில் ஆனால் எங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த அரசாங்கங்கள் யுத்தத்தை பயன்படுத்தியது 2 விடயங்களுக்காக. அல்லது இந்த இன முரண்பாட்டை இராணுவமயப்படுத்தப்பட்ட பொழுது அங்கே ஆயுதமேந்திய இளைஞர்கள் 20 பேர் கூட இருக்கிறது. 83ஆம் ஆண்டு ஆயுதமேந்திய இளைஞர்கள் அல்லது தமிழீழ விடுதலை புலிகளில் 50க்கு குறைவானவர்கள் தான் இருந்தார். அதுவும் பாரதூர்ம ஆயுதங்கள் அவரிடம் இருக்க. ஆனால் அரசாங்கங்களை இந்த குறிக்கோள் என்னவென்றால், இந்த சிங்கள பௌத்த மேலாதிக்கமுள்ள அரசாட்சியை பாதுகாக்க வேண்டுமே. ஆனால் இதற்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை இராணுவ ரீதியாக இல்லாது. மறுபக்கத்திலே இந்த யுத்தத்தை இவர்கள் உருவாக்கி இதன் மூலம் சிங்கள இனத்தின் வீரத்துவத்தின் தைரியத்தையும் நிரூபிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். கரேஜ் அண்ட் ஹீரோயிசம் இதுதான் அவர்கள் சரி. இப்பொழுது பார்த்தால் இந்த இராணுவ வெற்றியை கொண்டாடுகின்ற விதங்களில் அவர்கள் எந்த பொறுப்புகளையும் எடுக்காமல் எல்லா பிரச்சனைகளையும் தமிழர் மேல் சுமத்திவிட்டு ஏதோ பெரிய வீரத்துவம் மிக்க ஒரு இராணுவம் இந்த நாட்டை பாதுகாத்திருக்கின்றது, மீட்டிருக்கின்றது என்ற ஒரு சிந்தனையை வளர்ப்பது என்பது இதெல்லாம் இந்த கருத்தியல் ரீதியாக புறம்பாக பேச வேண்டிய விடயம். இப்ப இந்த வகையில பார்த்தால் அல்லது தேசிய மக்கள் சக்தியில எனக்கு நல்லா தெரியும் ஒருவரை நான் சந்தித்தேன் சமீபத்தில், ஒரு இடதுசாரி தோழருடைய ஒரு மரணச்சடங்குகளை. அப்ப நான் கூறினேன், நீங்கள் எப்படி இது பத்தி அவர் என்ன சொன்னா, நாங்கள் சிங்களவர்களின் ஆதரவை வேண்டி நிற்கின்ற கட்சியாகவே தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக எங்களுக்கு ஆழமாக இதையும் பேச முடியாது. இப்ப இன்னொருவர் இருக்கின்றார், எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல நண்பர். அவர் ஒரு முற்போக்கு சிந்தனை வந்து இதுதான் அந்த அரசியல் ரீதியாக ஏற்பட்ட விரக்தியின் காரணமாக தேசிய மக்கள் சக்தியில் சென்றார். அவர் கூறுகின்ற தலைமைத்துவம் இனவாதத்தை பேசாவிட்டாலும் அவர்களுடைய ஆதரவு தளம், நாடு முழுக்க ஆதரவு தளம் மிகவும் இனவாதம் மயப்படுத்தப்பட்டதுதான் என்றுதான் இதுதான் நிலைமை. இதெல்லாம் இப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த நீங்கள் கூறிய புதிய அணிதிரட்டல் உருவாகி இருக்கிறது. இது வந்து இந்த திறன தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர் திலீப் ஜாகர், இவர் கோட்டாபாயுடைய மிக நெருங்கிய கோட்டாபாய்க்கு முழுமையான ஆதரவை தெரிவித்து செயல்பட்டவர். இவர் விமல் வீரவன்ச, உதயகம்மன் பிள்ளை, அதே போல இந்த ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஒரு கேவலமான நிலையை போய்விட்டது. அது ஒரு இனவாதிகளோடு எந்தவித வெட்கமும் இல்லாமல் இணைந்து செயற்படுகின்றது. இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் ஒன்றிணைந்து பொழுது புதிய ஒரு அணிதிரட்டலை முன்வைக்க இதுல இருக்கின்றார். இந்த வியட்நாமில் இருந்து வந்த பலர் அதுல இருக்கின்றார். உதாரணமா சொல்ல போனால் இந்த அனுராதா யாம்பர் வந்து ஒரு 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 தீவிரமான சிங்கள பௌத்த பெண், தமிழ் விரோத பெண். அவர்தான் கோட்டாபய ராஜபக்சவினால் கிழக்கு மாகாணத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டு இன்றைக்கு கிழக்கு மாகாணத்திலே தமிழ் சிங்கள முரண்பாடு, நில ஆக்கிரமிப்பு எல்லாம் அவருடைய முயற்சியினால் உருவாக்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்க பதவிக்கு வந்தவுடன் அவரை விலக்கிவிட்டார். அவர்தான் முன்னணி. இப்ப அவரைத்தான் ஜனாதிபதி அபேட்சகராக போடுவதற்கு கூட அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். இவர்கள் தனியாக தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிறிமாவ பண்டாரநாயக்க முன்வைத்த அந்த சிங்கள தேசியவாத நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலே இவர்கள் இந்த தேர்தலிலே நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இது ஒரு தமிழ் சிங்கள தீவிர சிங்கள இனவாத அணிதிரட்டலாக தான் இது காணப்பட இருக்கின்ற. இப்போதைக்கு இவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அவருக்கு பொருளாதார வளங்கள் இருக்கின்றன, தனவந்தர்களின் ஆதரவு இருக்கின்றது. ஆகவே இந்த நிலையில் தான் இந்த அரசியல் தென்னிலங்கை அரசியல் பொழுது இருக்கின்றது. ஆனால் இந்த தேர்தலிலே பிரதான போட்டி, தேர்தல் நடக்குமா இருந்தால் பிரதான போட்டி வந்து சஜித் பிரேமதாசாவுக்கும் அனுராதா திசாநாயக்கும் இடையில்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரணில் விக்ரமசிங்கனுடைய நிலைமை, அவர் யாரோடு அணி சேர்கின்றார், யாருடைய ஆதரவை பெறுகின்றார் என்ற அடிப்படையில் தான் அது தீர்மானிக்கப்படும். ஆகவே இது கொஞ்சம் இப்பொழுது அது சரியாக தீர்மானிக்க முடியும்.
மிக நன்றி திரு எஸ். பாலகிருஷ்ணன். இவ்வளவு நேரமும் பல முக்கியமான விடயங்கள் தொடர்பாக நாம் பேசினோம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் சொன்னது போல யுத்தத்துக்கு பின்னரான வாழ்வு முறை தொடர். மிக நன்றி உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. வணக்கம். இந்த அவகாசம் கொடுத்ததுக்கு நண்பர் அனாஸ் அவர்களுக்கு நன்றி. வணக்கம்.